வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு தொகுப்பு வழங்குவது சார்ந்து முதலமைச்சர் தரப்பில் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த இலவச பரிசு தொகுப்பு எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம். அதேபோல் என்னென்ன பொருட்கள் இந்த இலவச பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது என்பது சார்ந்த விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வரும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு மாநில அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக 5 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் 5 பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கௌரவ அட்டைதாரர்கள், அரசு ஊழியர்கள் தவிர அனைத்து அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தீபாவளி பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள இலவச பொருட்கள் மற்றும் அதனுடைய அளவு என்ன என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். சர்க்கரை 2 கிலோ, எண்ணெய் 2 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, ரவை அரை கிலோ, மைதா அரை கிலோ. தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய வகையில் இந்த பரிசு தொகுப்பு அனைத்து தகுதியான குடும்பங்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது புதுச்சேரி மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது பண்டிகை காலத்தில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் 3.45 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு கொடுக்கப்படும். இதன் மூலமாக அரசுக்கு 19 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மஞ்சள் நிற ரேஷன் அட்டைகளுக்கு 10 கிலோ அரிசியும், சிவப்பு நிற ரேஷன் அட்டைகளுக்கு 20 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையின் போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களையே கவரக்கூடிய வகையில் சர்க்கரையுடன் மளிகை பொருட்களையும் சேர்த்து வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.